வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமான 9 வயது சிறுமி சாக்கு மூட்டையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி சோலைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணன். இவருக்கு மைதிலி என்ற மனைவியும் 13 மற்றும் 9 வயதில் 2 மகள்களும் உள்ளனர். நாராயணன் சொந்தமாக சரக்கு வாகனம் வைத்து தொழில் செய்து வரும் நிலையில் மனைவி மைதிலி வீட்டையும் மகள்களையும் கவனித்து வந்துள்ளார். மார்ச் 2ஆம் தேதி பள்ளி விடுமுறை என்பதால் மகள்கள் இருவரும் வீட்டில் இருந்த நிலையில் 9 வயது சிறுமி மட்டும் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பின் தாய் மைதிலி மகள்களை உணவு உண்ண அழைத்த போது விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமி மாயமானது தெரிய வந்தது. மகளை பற்றி தாய் மைதிலி அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது மயான கொள்ளை நடத்த நன்கொடை கேட்டு சிலர் அப்பகுதிக்கு வந்ததாகவும் அவர்களை பின்தொடர்ந்து சிறுமி சென்றதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் வெகு நேரமாகியும் மகள் திரும்பி வராத நிலையில் குடும்பத்தார் மற்றும் அக்கம்பக்கத்தினர் சிறுமியை பல இடங்களில் தேடி அலைந்துள்ளனர். இருப்பினும் சிறுமி கிடைக்காததால் அவர் மாயமானது தொடர்பாக பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதிக்கு சென்று சிறுமியின் பெற்றோர் மற்றும் அக்கம்பக்கத்தினரிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு மேற்கொண்ட போது சிறுமி தனியாக சோலைநகர் பகுதியில் நடந்து செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. வேறு எந்த சிசிடிவி பதிவிலும் சிறுமியின் உருவம் தென்படாததால் அவர் அப்பகுதியை தாண்டி செல்லவில்லை என்பதை போலீசார் உறுதி செய்தனர். அதன் அடிப்படையில் சிறுமியை யாரேனும் கடத்தியுள்ளார்களா என்ற கோணத்தில் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மார்ச் 5ஆம் தேதி போலீசாரின் தொடர் தேடுதல் வேட்டையில் மாயமானதாக சொல்லப்படும் 9 வயது சிறுமியின் உடல் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு அவரது வீட்டருகே உள்ள கழிவுநீர் கால்வாயில் கண்டெடுக்கப்பட்டது. உடலை வெளியே எடுக்க போலீசார் முயன்றபோது அங்கு திரண்ட சிறுமியின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் போலீசாரை தடுத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை மீறி கழிவுநீர் கால்வாயில் கிடந்த சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை மணிகூண்டு அருகே திரண்ட சிறுமியின் உறவினர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனால் கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தும் சூழல் உருவானது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் தேர்தல் பாதுகாப்பிற்காக வந்த துணை ராணுவ படையினரும் அப்பகுதியில் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டனர். எந்த செய்தி வரல. வராங்க போறாங்க விசாரிக்கிறாங்க. பார்த்தோம் கிடைக்கலன்றாங்க. இன்னைக்கு அந்த மூட்டை எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு அந்த மூட்டை எங்க இருந்து வந்துச்சு? இதுவே ஒரு விஏ இருந்தா, ஒரு எம்எல்ஏ இருந்தா, அமைச்சர் இருந்தா, அவங்க பிள்ளை இருந்தா 5 நிமிஷத்துல கண்டுபிடிப்பாங்க. அப்ப நாங்க இல்லாதவங்க தானே. அப்ப இல்லாதவங்க பொண்ணு தானே இன்னைக்கு 4 நாள் விட்டு வச்சிருந்தாங்க. சொல்லுங்க, என் புள்ள 4 நாள் என்ன புள்ள அவதிப்பட்டு இருக்கும்? நீங்க சொல்லுங்க சார். எங்க புள்ள செத்துருச்சு, நாங்க விட்டுறோம். ஆனா இருக்கிறது உங்க புள்ளைக்காக தான் நாங்க பேசுறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ள இந்த பேர் பண்ணிக்கிறானுங்களே, நாங்க என்ன எங்க வவுரி எரியுது, நான் விட்டு இருப்போமா? இதற்கிடையே சிறுமி காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த முத்தியால்பேட்டை போலீசார் சந்தேகத்தின் பேரில் முதியவர் உட்பட 4 பேரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியின் உடற்கூராய்வு முடிந்த பிறகே அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளாரா உள்ளிட்ட முழு விவரங்கள் தெரிய வரும் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மாயமான 9 வயது சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அங்கு தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.